2026ஆம் வருடத்துல நிகழ்போகும் நிகழ்வுகள் 2025 டிசம்பர் வரல, புரட்டாசிக்கு பிறகு இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. நம்ம புரட்டாசிக்கு பிறகு இருக்கக்கூடிய மாற்றங்கள் பத்தி ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. மேஷ ராசி நண்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு 2 பாதியா பிரிச்சிடலாம். 12 ராசிக்கு 2 பாதியா பிரிச்சிடலாம். ஜூனுக்கு முன், ஜூனுக்கு பின், கிபி கிமு அப்படிங்கிற மாதிரி. முதல் 6 மாசம், அடுத்த 6 மாசம் அப்படிதான் கணக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் குரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்தான பலம் பாத்தீங்கன்னா மிதுனத்துல உட்காந்துருக்கு, திரிகோணத்துல ராகு உட்காந்துருக்கு. அதனால வந்து பேசிக்கலா மேஷத்துல பிறந்திருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, என்னால முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். இது என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஆதிக்கம் அதிகமா இருக்கும். நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்கள், எடுத்த காரியங்கள்ல பெரிய அளவுக்கு வெற்றி, எதுவா இருந்தாலும் மற்றவங்களை எதிர்த்து ஜெயிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கும். மெயினா சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம் வந்து ஜாதகத்துக்கு ஜூனுக்குள்ள, நான் சொல்றது மேஷத்துக்கு ஜூனுக்குள்ள ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. மெயினா ஹெல்த் பிரச்சனை கம்மியாயிடும். ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, கிரெடிட் கார்டில் வாங்கியிருக்கக்கூடிய நிறைய தேய்ச்சி ஓடா இருக்கக்கூடிய நிலைமை, அதிக வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஆகட்டும், ஹெல்த் மெயினாக வந்து உங்கள் கால் பாதங்கள் ஆகட்டும், தலை சுத்துறதாகும், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கட் ஆகிடும். நல்ல எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கை பொதுவாக ஜூனுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய கம்யூனிகேஷனில் தப்பான விஷயங்கள் இல்லையா, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், மைண்ட் லெவல் டிஸ்டர்பன்ஸ், எந்த விஷயம் நம்மளால முடியும்னு சொல்லமோ அந்த விஷயம் வந்து மற்றவங்களால முடியாதுன்னு சொல்றது, உன்னால முடியாதுடா அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைகள்லாம் உடைச்சு கண்டிப்பா மேல வரக்கூடிய பிராப்தம் 2026ல அமேசிங்கா இருக்கு. ரெண்டாவது கூட இருக்கிறவன், இளைய சகோதரன் சகோதரிகள் ஆகட்டும், கூட இருக்கிறவங்களாகட்டும், நெய்பர்ஸ் ஆகட்டும், இவங்க மூலியமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள், எதுவுமே ஒரு மாதிரி ஒன்று சேராம இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் கண்டிப்பா ஏற்படும். மேஷத்தை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும். அது மே ஜூன் மாசத்துலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய பிராப்தம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. உடம்புல இருக்கக்கூடிய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் ஆகட்டும், லங்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூ ஆகட்டும், இதெல்லாம் வந்து செட்ரேட் பண்ணும். நிறைய பிரச்சனை இருக்குது சார், நான் உடம்பு கரெக்டாக ஃபிட்டாக வச்சுக்க முடியல, வாக்கிங் போக முடியல. நம்மளால என்னென்னா 10 நாள் போவாங்க, அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும், போக மாட்டாங்க. ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் போக மாட்டாங்க. இந்த மாதிரி இயல்பாக வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கும். இந்த ஒரு மாற்றம். ரெண்டாவது கண்டிப்பாக இடம் மாறும், வீடு மாறும், நிலம் மாறும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி தாய் தந்தையினர் மூலியமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு அம்மா கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பாதிக்கிறது, சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய பாதிப்புகள், இதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ பேசிக்கலாக ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து உங்களுக்கு மேஷத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த சுகஸ்தானத்தில் குரு போய் உட்காந்துருக்கும் போது, திரிகோணத்தில் சனி உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சுகத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம். குரு ஒத்தனா இருந்தான்னா கெடுத்துருவோம். இப்போ குரு உங்களுக்கு ஒத்தையா இல்லாமல் கடவுளாக பார்த்து கொடுத்த வரம்னு சொல்லலாம். இப்போ டைம் எடுக்க வீடு அமையும், நிலம் அமையும், வாசல் அமையும், வண்டி அமையும், எல்லா விதமான சுகத்தையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேரும் சின்ன வீடு வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறது 1 BHKக்குள்ளே இருக்கக்கூடிய வீடு, அதை இடிச்சுட்டு பெருசாக கட்டுறது, இல்லை வீட்டுக்கு மேலே கட்டுறது, இது நடக்கும். அம்மா மூலியமாக, தாய் வீட்டாரின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் இப்போ வரக்கூடிய பிராப்தம் அமேசிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது, என்னதான் சொன்னாலும் லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிற நண்பர்களை எவ்வளோ தூரமாக வைக்கணுமோ அவ்வளோ தூரமாக வைக்கணும். மூத்தவங்களை எவ்வளோ தூரமாக வைக்கணுமோ அவ்வளோ தூரமாக வைக்கணும். ராகு கனெக்ட் ஆகிடுதுன்னா அவங்க மூலியமாக சண்டை வரும், நண்பர்களுக்குள்ள பிரிவு ஏற்படும், கால் முட்டியில் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் டெஃபிஷியன்சி, சனி தொடர்புகள் தான் அனீமிக்காக இருக்கிறது. அதாவது இரும்புச்சத்து உடம்புல வந்து கரெக்டாக இல்லைன்னா என்ன நடக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி மனசு லெவலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிடும். கிறிஸ்டல் கிளியரான மைண்டு, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பிளானு, ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயத்தையும் முடிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லி மேஷராசிக்கு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. 2026ல் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள், இல்லத்தரசிகள், தாய்மார்களுக்கு, மேஷராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு செம்மையாக இருக்குது. நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்குறது, வியாபாரம் தொடங்குறது, ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டோம், யாரோ ஒருத்தர் சின்ன ஸ்கூல் தொடங்குறது, இந்த மாதிரி புது இன்ட்ரெஸ்ட்லாம் உருவாகும். அதனால் லைஃப்பில் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 2026 இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. ரெண்டாவது, குருவுடைய ஸ்தான பலம் பார்த்தீங்கன்னா மகரத்தும் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதே மகர வீடு தான். அதனால் மேஷத்தை பொறுத்தவரை நிறைய பேர் வேலையில் கிடைக்காத மரியாதை இப்போ கிடைக்கும், நல்ல கௌரவம் கிடைக்கும், பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மேஷத்துக்கு அற்புதமாக இருக்குது. ஆண்களுக்கு வந்து நிறைய புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், வாழ்க்கையில இது எதுக்கடா நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் அப்படியே மாறக்கூடிய தருணம் குரு மாற்றத்துக்கு அப்புறம் நடக்கும். ஸோ மேஷத்துக்கு ஆஃப்டர் மே செம்மையா இருக்கு, தைரியமா இருக்கலாம். இவங்களுக்கான பரிகாரம்
மேஷத்தை பொறுத்தவரை மிக முக்கியமா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்வது மிக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்ச ஒரு தடவை மதுரை போயிட்டு வர்றது, திங்கட்கிழமை அன்னைக்கு போய் மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு ஒரு வஸ்திர தானம் பண்றது, ஒரு துணி வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா 5 பேர் லேடிஸ் யாராக இருந்தாங்கன்னா கஷ்டப்படுறாங்கன்னா லெமன் சாதம் வந்து தானம் பண்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீட்டில் புருஷ சூக்த ஹோமம்னு சொல்லுவோம், அது பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். லைஃப்ல பிரச்சனைகள் கம்மியாகும். ஸோ ஃபேமிலியே ஒரு நல்ல பிளிஸ்ல நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 2026ல அருமையா இருக்கு. உண்மையாக சொன்னால் மேஷத்துக்கு டைம் மாறப்போகிறது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கிறீங்க. யாருமே வந்து கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு ஸ்டெப்பு வச்சாதான் அதை முன்னேற்ற முடியும். மேஷத்துக்கு டைம் நல்லா இருக்கும் பொழுது நம்ம இறங்கணும்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். சூப்பராக இருப்பீங்க. இவங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் மேஷராசி? இது 2ஆ பிரிச்சிடலாம். சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படிங்கிறதுல 70% நல்லா இருக்கும். பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 95% நல்லா இருக்கும். மெயினாக குழந்தைகளுக்கு, மாணவ மாணவிகளுக்கு, எஜுகேஷனல் பேஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, வங்கி துறைகள் இருக்கிறவங்களுக்கு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு டாப் கிளாஸா இருக்கும். சரி, ரிஷபம் 2026ன்னு சொன்னா ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடின்னு சொல்லலாம். காசு பணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை ஃபர்ஸ்ட் தீரும். குடும்பம் வந்து 2-3 பேர் சேர்ந்து சின்ன பின்னமா உடச்சு விட்டுருப்பாங்க. ரிஷபத்துக்கு இந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் பொதுவாக ஏற்படும். நோய் தாக்கங்கள், உடம்புல வந்து இளைய சகோதரன் சகோதரிகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் அப்படியே அரெஸ்ட் ஆயிடும். பூர்வீக சொத்து வராம ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருந்ததுன்னா இப்போ பூர்வீக சொத்து கண்டிப்பா வரும். நிறைய பேர் வீட்டுக்கு மேல வீடு கட்டுறது, விச் மீன்ஸ் அபார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு நீங்க மாறுறது. சில பேர் வீட்டுக்கு மேல் தளத்துல கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேர் நண்பர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஆகும். 2வது ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அதிகம் அப்படிங்கிறதுனால, பாக்யஸ்தானத்துக்கே குரு பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால லைஃப்ல பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமா வீட்டுல நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். குழந்தை, கல்யாணம், ஃபேமிலி பாண்டிங் ஆகட்டும், லவ் ஆகட்டும், எல்லா விஷயங்களும் ரிஷபத்துக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா கடகஸ்தானம் அப்படிங்கிறது ஜாதகத்தின் பிரகாரம் உங்களுக்கு முக்கியமான ஸ்தானம். அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடமா இருக்கிறதுனால, திரிகோணத்துல சனி உட்கார்ந்துருக்கனால உங்களை இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு பல வருஷமா கல்யாணம்னா இப்போ ஆகும். டிவோர்ஸ் ஆயிருந்ததுன்னா இப்போ வந்து மறுபடியும் மறுமணமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு. நிறைய பேர் வண்டி வாகன யோகம்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் அது நடக்காது. உங்களுக்கு இப்போ நடக்குதுன்னா கண்டிப்பாக வண்டி வாங்குவீங்க. நிறைய பேர் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே கரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய லெவலில், சால்வ் பண்ணக்கூடிய லெவலில் நிறைய மாற்றங்கள் 2026 ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. அதுக்கும் மேலே நம்ம முக்கியமாக பார்க்கும் பொழுது, இந்த திரிகோணத்தில் எந்த அளவுக்கு ஆக்டிவோ மோஸ்ட்லி உங்களுக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா விருச்சிகத்தில் வரக்கு சான்ஸ் இருக்கு, மீனத்தில் வரக்கு சான்ஸ் இருக்கு, கடகத்தில் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ராசிகள் மூலியமாக வாழ்க்கை துணை அமையக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம், ஐடி சர்வீசஸ், அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி ஆகட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பாதை கண்டிப்பாக உண்டு. இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியல, நிலம் விற்க முடியல, இந்த மாதிரி விற்பனை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக இருக்குது சார், முடியலன்னா இப்போ முடியும். அது மாதிரி சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் தீரும். ஃபர்ஸ்ட் விஷயம், ரிஷபத்துக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வாய் வார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சும்மா டப்பு நடக்கிறது. மரியாதை நிமித்தமாக ஒரு சில விஷயம் சொன்னால் கூட அது அப்படியே நடக்கிறது. எந்த விஷயத்தை நம்ம ரொம்ப டச் பண்ணி முடிக்கலன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் முடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். ஸ்தான பலத்தில் 3ஆம் இடத்துல குரு இருந்து திரிகோணத்தில் சனி கன்ஜங்க்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்ல பலத்தை கொடுக்கும். என்னால் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் கொடுக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து ஐடி ப்ரொஃபஷனில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மீடியா ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ப்ரீ ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த டைம் பீரியட் யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ, உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, உங்கள் பசங்க வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம், உடம்பு பாதிப்புகள், இது எல்லாத்துலேருந்து அப்படியே ஒரு சேஞ்சை கண்டிப்பாக கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைரியம் வரும். குரு பலம் வந்து குருவுடைய ஸ்தான பலம் கொடுக்கும்போது தைரியத்தை அமேசிங்காக நம்ம உணர்வோம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 2வது பஞ்சமஸ்தானத்துக்கே குருவுடைய ஸ்தான பலம் கொடுக்கறதுனால லாபங்கள் நிறைய வரும். எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் லாபங்கள் கொடுக்கும். ஒரு போட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஸ் ஆகாது, ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி உட்காந்து திரிகோணத்தில் குரு உட்காந்துருக்காருன்னா கண்டிப்பாக நட்பின் மூலியமாக லாபம். முன்னாடி ராசி பேசும்போது நட்பில் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். இந்த ராசி பேசும்போது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அதனால் 2-3 பேரோட சேர்ந்து சொல்லக்கூடிய தொழில், செய்யக்கூடிய தொழில் பெரிய அளவுக்கு ஏற்றம். விட்டு போன சொந்தங்கள் மறுபடியும் ஒன்று சேரும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு, ஆண்களுக்கு, வயசுல மூத்தவங்களுக்கு, ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கு. எல்லா காரியங்களும் வெற்றி, மன சந்தோஷம், தீர்க்கமான நல்ல எண்ணங்கள். நிறைய பேர் இப்போ யோகா கற்றுப்பீங்க, நிறைய பேர் வந்து தியானம் செய்வது, நிறைய கோவில் குளங்களுக்கு செய்வது,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிக முக்கியமான கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வீக சொத்தை பிரித்து அந்த பத்திரம் வீட்டுக்குள்ள வரும். அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. பெரிய ஏற்றங்கள் ரிஷபராசிக்கு கண்டிப்பா உண்டு. மெயினாக சொன்னால் குழந்தைகளை நல்லா வளர்க்கணும். இந்த டைம் பீரியட்ல கரெக்டாக உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும், நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க, நல்ல அட்வைசஸ் கிடைப்பாங்க. அதை வச்சு நீங்கள் குழந்தைகளை நல்லபடியாக எடுத்துன்னு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருக்கும். சரி, இப்போ ரிஷபராசி நேயர்களுக்கான பரிகார பலன். முதல் விஷயம், ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் கரெக்டாக இருக்கிறது, சந்திரஸ்தான கரெக்டான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னிதானத்துக்கு செல்வது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் வந்து சந்திரஸ்தானமே கரெக்டாக இருக்கிறதுனால திங்கக்கிழமை மத்தியானம் போகணும் இல்லையா, வியாழக்கிழமை மத்தியானம் போகணும். இது 1 இயருக்கான பலன். இந்த டைம் பீரியட்ல போய் நம்ம சுவாமியை பார்த்துட்டு வர்றது, மத்தியானம்னா ஆஃப்டர் 4 o'clock சொல்றேன், போய் சுவாமியை பார்த்து வர்றது, ஒரு வஸ்திரம் தானம், மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் பண்றது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு செல்வ செழிப்போட சந்தோஷமா இருப்பீங்க. இவங்களுக்கு பெர்சன்டேஜ் 2 விஷயமா பிரிச்சலாம். சந்தோஷத்தின் ரீதியா பார்க்கும்போது 75% ரிஷபத்துக்கு அமேசிங்கா இருக்கு. பொருளாதாரத்தின் ரீதியா 90% அமேசிங்கா இருக்கு. ஸோ பேசிக்கலா ரிஷபத்துக்கு நல்ல டைம். You just have to try, it will happen. Super. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தில் படு பிரச்சனை கொடுத்துருக்கோம். நிறைய பேர் கழுத்து வலி, நரம்பு வலி, ஸ்கின்னு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, நம்ம கொடுக்குற அட்வைஸ் வந்து நமக்கு மட்டும் தான் வேலை செய்யும், மற்றவங்க வேலை செய்யாது. அதாவது எப்படின்னா, மிதுனத்தில் பிறந்த பல பேருக்கு பேசாமல் இருக்க முடியாது, நண்பர்கள் இல்லாமல் இருக்க முடியாது, யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும். அதுக்காக ஆள் தேடினாலும் நம்மளை வந்து யூஸ் பண்ணிட்டு குப்பத்தொட்டில் போடுற மாதிரி, சாக்லேட் காயத்தை போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இப்போ இருக்கிற ஹெல்த் பிரச்சனை, மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், என்னால் முடியாதோ அப்படிங்கக்கூடிய எண்ணம், வேலை போயிருந்தா கூட மிதுனத்துக்கு செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் காலம். சின்ன ஒரு பையனாக இருக்கும்போது 18 வயசு பையனுக்கும் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குண்டா இருக்கிற பையன் அப்படியே பயங்கர 6 பேக்லாம் வச்சு மாறுறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிதுனத்துக்கு ஏற்படும். லவ்லி டைம் பீரியட் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ராசி லக்னத்தில் குரு மாறுறார் அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும். பணம் கொட்டும். 2ஆம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். குரு கனெக்ட் ஆகும்போது பணமா வரும், வேணான்னு சொன்னாலும் பணம் வரும். எவன் கொடுக்கலையோ அவன்லாம் பணம் கொடுப்பான். குடும்பம் ஒன்று சேரலினா ஒன்று சேரும். ஹெல்த் பிரச்சனை சால்வ் ஆகும். சொன்ன வார்த்தைக்கு மரியாதை, செல்வாக்கு. இந்த படையப்பா படத்துல ஓடி வர்ற மாதிரி தான் இருக்கும். அப்படியே மிதுனத்துக்கு 2026 நிஜமாவே அமேசிங்கா இருக்கு. 2வது, எதிர்பார்க்காத பல விஷயங்கள், எதிர்பார்க்காத பணம், எதிர்பார்க்காத உயில் சொத்துக்கள், இன்சூரன்ஸ் பணம், பினாமி பணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். பினாமினா நம்ம உடனே அரசியல்னு கனெக்ட் ஆகக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, வீட்டில் யாராவது பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்காது, அவங்க இறந்துருவாங்க, வேற ஆப்ஷனே இல்லாமல் அவங்களோட காரியம் நீங்கள் பண்ண மாதிரி வரும், அந்த பணம் வரும். அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து உங்களுக்கு பார்வை பலம் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், அஜீரண கோளாறுகள், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட இஷ்யூனால ஸ்டண்ட் வைக்கிறதெல்லாம் நடந்திருக்கும். நிறைய பேருக்கு நடந்திருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாயிடும். ஹேல் ஃபிட் அண்ட் ஹெல்தின்னு சொல்லுவோம். மிதுனத்துக்கு அந்த அளவுக்கு வந்து டாப் கிளாஸ் டைமிங். நிறைய பேர் மிதுனத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சொல்றேன், நிறைய பெண்கள் தங்கமா வாங்குவீங்க. தங்கத்தோடைய பர்சன்டேஜ் 2026 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்குல இருந்து 22% இன்க்ரீஸ் ஆகும். நான் சொன்ன வேரியபிள் வந்து 3% ப்ளஸ் ஆர் மைனஸ். அதனால எல்லாருமே தங்கத்துல முதலீடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து அடகு வச்சிருப்பாங்க தங்கம்லாம், அதெல்லாம் வந்து திரும்பி மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. நிறைய பேர் பாத்திர கடை ஆரம்பிக்கிறது, குரோசரி ஸ்டோர் ஆரம்பிக்கிறது, புதுசா ஒரு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் வந்து நம்ம மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பம் சொல்லக்கூடிய விஷயத்த கேட்கணும். இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்குன்னா நம்ம சொன்னதெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க, பயங்கரமா வந்து நம்ம சொன்ன அந்த வார்த்தைக்கான மரியாதை இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல அவங்க சொல்றாங்கன்னா அதை கொஞ்சம் மனசுல எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இன்னொன்னு, எந்த விஷயத்த நீங்க சொன்னாலும் நடந்துரும். சனி திருக்கோணத்துல இருக்கும்போது நீ எவனா வந்து ரோட்ல போறான்னா இப்போ விழுவான் பாரு அப்படின்னு சொன்னா வந்துருவான். அதனால நம்ம நாக்குல இருந்து நல்ல விஷயங்கள் மட்டும் வரணும். குழந்தைகளுடைய லைஃப்ல முன்னேற்றம் செம்மையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கறத 2வது சொல்றேன், ஒய்ஃபுக்கோ அல்லது ஹஸ்பண்டுக்கோ உடம்பு பாதிப்புகள் இருந்ததுன்னா இப்போ அது நிவர்த்தி ஆகும். அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பார். இந்த மாதிரி விஷயங்கள், பல விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி மூலியமா சம்பாத்தியம் உண்டு, மனைவியா இருந்தால் கணவன் மூலியமா சம்பாத்தியம் உண்டு. அப்ப என்ன, புது வேலை கிடைக்கும். ஸோ மிதுனத்துக்குலாம் வந்து சம டைமிங், தைரியமா இருக்கலாம். பல பிரச்சனைகள், இன்னல்கள், வாக்குவாதத்திலேருந்து, அதாவது என்னன்னா மரியாதை இருக்கிற இடத்துல பணம் இருக்காது. இப்போ சுச்சுவேஷன் பாரு, உங்களுக்கு வந்து வார்த்தைக்கான செல்வாக்கும் உண்டு, பணமும் வரும். ஸோ 2ம் கலந்த கலவையாக உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், ஹெல்த் கிளியரா இருக்கும், தைரியமா இருக்கு. அதுல என்னன்னா 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் குரு கனெக்ட் ஆனால மேதா தட்சிணாமூர்த்தி இப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார்.
அந்த மேதா தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபாடு செய்ய செய்ய சம முன்னேற்றம் கொடுக்கும், நல்ல படிப்பு கொடுக்கும், துட்டு வரும், சந்தோஷமா இருப்பீங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் ரெண்டும் சரி சமமாக 85% இருக்கிறது. தூள் கலப்போம், நல்லா இருப்பீங்க. 2026 கடகத்துக்கு நிறைய பேர் வந்து 2025 சரி 24 சரி கழுவி ஊத்துனால நானும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அஷ்டமத்துல சனி படு மோசமா இருக்கு, பயங்கர பிரச்சனை, இதெல்லாம் சொன்னோம். சரி அதை விட்டா பரவாயில்லன்னு பார்த்தா அஷ்டமத்துல ராகு வந்து உங்களை வச்சு செஞ்சுட்டான், ஓப்பனா சொன்னான். ஆனா இப்ப நிலைமைக்கு என்னன்னா, உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிடைச்ச மாதிரி, உங்களுக்கு ஒரு கவச்சம், எங்க போனாலும் ஒரு புல்லட் ப்ரூஃப் கிடைச்ச மாதிரி குரு கிடைச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு. கடகத்துக்கு அருமையான ஒரு டைம் பீரியட் 2026 ஆரம்பிக்க போறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சுப வார்த்தைன்னு சொல்லலாம். ஜனவரி பிப்ரவரியே உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடும், ட்ரெய்லர் தான் தெரிஞ்சிடும் எப்படி இருக்க போறது, என்ன விஷயம் நடக்க போறது. கடகராசிக்கு நடக்கக்கூடிய ஸ்டாப் ஆயிருக்கக்கூடிய பல விஷயம் இப்போ ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரி மட்டும் கிடையாது. நிறைய பேர் கோவில்லாம் கட்டுவீங்க, பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். அப்பா அம்மா பிரிஞ்சிருந்தாங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்துருவாங்க. நிறைய பேருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போய் கோர்ட்டில் அதெல்லாம் வேணாம்னு சொல்லி உட்காந்து ஒரு பாட்டு பாடணும்னா பொண்ணு ஓகே சொல்லிட்டு மறுபடியும் ஹஸ்பண்ட் ஜாயிண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல சமாச்சாரங்கள் நடக்கும். ஃபேமிலி ஒன்று சேருங்கிறது தான் இதில் முதல் ப்ரெடிக்ஷன். எதெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ, எந்த விஷயம் நமக்கு வேணான்னு சொல்லி கேட்காம தப்பு பண்ணி நமக்கே உடம்பு பாதிச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் செட்ரேட் ஆகி பழைய சாப்டர்லாம் புக்கெலாம் க்ளோஸ் பண்ணி தூக்கி வீசிட்டு புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறது. நல்ல விஷயங்கள் மட்டுமே வருது, நல்ல எண்ணங்கள் மட்டுமே வருது. நம்ம எண்ணம் மாறுச்சு அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறும். இப்போ எண்ணம் கெட்டு போச்சுன்னா நெகட்டிவ் திங்கிங் மட்டும் வரும், டிப்ரெஷன் மட்டும் வரும், 24 மணி நேரம் சோம்பேறித்தனம் மட்டும் வரும். நம்மளுடைய தோல் பட்டையில 3 பேர் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆனா இப்ப டைம் போயிட்டு குரு உங்க ராசி லக்னத்தை வந்து திரிகோணத்துல சனி உட்காந்துன்னா லைஃப் அப்படியே சூப்பரா இருக்கும். குலோப் ஜாமுன் சாப்பிட்டா எப்படி இனிக்குமோ அந்த மாதிரி இனிமையா இருக்கக்கூடிய பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும். கடகராசி நண்பர்களுக்கு உண்மையா லவ் கன்ஃபார்ம் ஆகும், குழந்தை பிறக்கும், புதுசா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு, வெளியூர் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் உண்டு, தங்கம் சேரக்கூடிய பிராப்தம் உண்டு. நடக்கக்கூடிய கர்மா, நான் சொல்றது நல்ல கர்மா அப்படின்னு என்ன அர்த்தம், உங்க வீட்டுல ஒரு யஜ்ஞோபவீதம் பண்றீங்க, ஒரு பொண்ணுக்கு வந்து நிச்சயார்த்தம் பண்ணி வைக்கிறீங்க, கன்னியாதானம் பண்ணி வைக்கிறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்கும், உங்களை முன்னிறுத்தி நடக்கும், உங்களை தலைமை தாங்கி அந்த விஷயத்தை நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும். ஸோ கடகத்துக்கு வந்து அமேசிங்கான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். மறுபடியும் இந்த மாதிரி டைம் வராது. நெக்ஸ்ட் 1 இயருக்கு பட்டைய கலப்போம், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். யூ ஜஸ்ட் ஹாவ் டு வெயிட் ஃபார் த குட் திங்ஸ் ஹேப்பனிங். பொறுமையா இருக்கணும், அவசரப்படாமல் இருந்தால் லைஃப் அப்படி மாறும் உங்களுக்கு. அதான் சொல்ல வரேன். அதனால கடகத்துல 2027 ஜாக்பாட்ல முதல் லிஸ்ட்ல கடகம் தான் இருக்கு. அதனால யூ பி வெரி ஹாப்பி, தைரியமா இருங்க. கடகராசிக்கான பரிகாரங்கள் முதல் விஷயம் வந்து நதி நீராடணும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுடைய வீடா இருக்கனால கண்டிப்பா கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலயஸ்மின் சந்நிதிம் குருன்னு சொல்லுவோம். இவ்வளவு நதிகள் இருக்காமா நம்ம இதுல. நிறைய மங்களாஷ்டகத்துல கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நதி, அந்த நதியில மாசத்துக்கு ஒரு தடவை போய் நீராடிட்டு வர்றது அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஏன் மாற்றத்தை கொடுக்கும்? கடன் தீரும், கர்மாவிற்கான கடன் தீரும். பரிகாரம் பிராயச்சித்தம்னா நதிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இவங்களுக்கு சொன்னா நான் கண்டிப்பா திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார சொல்லுவேன். பயங்கர மாற்றம், சூப்பர் லைஃப், ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க தீர்க்க ஆயுஷ்பான் பவா நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கடகத்துக்கான பெர்சன்டேஜ் சந்தோஷத்தின் ரீதியா 95% கொடுக்கலாம். சந்தோஷம் 95%, உச்சி குளிந்துரும், அப்படிதான் இருக்கு நிலைமை. பொருளாதாரத்தின் ரீதியாகவும் கிட்டத்தட்ட 85% கொடுக்கலாம். ஏன்னா நிறைய தான தர்மம் பண்ணுவாங்க. கடகராசிக்காரர் நண்பரா வச்சுக்கலாம், கண்டிப்பா வச்சுக்கலாம். சோ அந்த தான தர்மங்களும் நடக்கும். அதனால நீங்க நல்லா இருப்பீங்க, நிறைய புண்ணியம் சேர்த்துப்பீங்க. பண்ண சாப்டர்லாம் க்ளோஸ் ஆகி புது சாப்டர் சூப்பரா இருப்பீங்க, தைரியமா. முதல் விஷயம், வீட்டுல ரொம்ப முக்கியமா பெரிய ஆளா இருந்தவங்க, நம்ம கைடன்ஸா இருந்தவங்க, குரு மாதிரி இருந்தவங்க இடம் மாத்திர மாதிரி வரும். அவங்க வந்து உடல்நிலைகள் பாதிப்பு கொடுக்கும், வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த் கொஞ்சம் பிரச்சனை ஆகிற மாதிரி வரும். இதெல்லாம் ஒரு ரீதியில் இருக்கும்போது தொழிலே மாத்துவீங்க. 18 வருஷமா ஒரு வேலையில இருக்கேன் சார் நானு, அந்த வேலை மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தூக்கி போட்டு புது தொழிலுக்கு ஆரம்பிங்க. கன்சல்டன்டா மாறுவீங்க. நிறைய பேருக்கு அட்வைசரி மோட்ல மாறுவீங்க. வெளியூர் போற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். வெளிநாடுக்கு மாறக்கூடிய பிராப்தம், புது வேலை கிடைக்கிறது, புது உத்தியோகம் கிடைக்கிறது, புது லைஃப் கிடைக்கிறது. குரு எப்போ விரயஸ்தானத்துக்கு போறாரோ நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணும், கெட்ட விஷயத்துக்கு குருவுடைய ஸ்தானம் வராது. சனி போய் உட்கார்ந்தா கெட்ட விஷயத்தை கொடுக்கும். இப்ப அஷ்டமஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் உங்களுக்கு சனி குரு காம்பினேஷன் ஏற்படுது அப்படின்னா
ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் பசங்க பயங்கரமாக இருப்பாங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் குழந்தைகளை வந்து அனுப்பிச்சி விட்டு படிக்க வைக்கிறது, அதுக்கான ஃபீஸ் கட்டுறது, நல்ல காரியங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, எதிர்பாராத பண வரவு வர்றது, அதாவது அரியர் பணம், பிஎஃப் பணம், கிராஜுவிட்டி பணம், சொசைட்டி பணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வேலை மாறும், 100% இடம் மாறும், லொக்கேஷனே மாறும், நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கும் டைம் ஜோனே மாறும். சில பேருக்கு இப்படி நடக்கும். சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்போ என்னன்னா, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் வந்து உங்களுக்கு சனி உட்காந்து டீப் ஃப்ரை பண்ணுறாரு உங்களை. எப்படி டீப் ஃப்ரை, அதாவது பொட்டேட்டோவை கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா கடலை மாவை போட்டு வறுத்தா எந்த அளவுக்கு வந்து தீஞ்சு போகுமோ அந்த வரைக்கும் தீஞ்சு போயிருக்கீங்க. இப்போ தீய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்கறக்கும், உங்களுக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் கொடுக்கறக்கும் குரு வந்துட்டார். நிறைய நல்ல விஷயம், எடுத்த காரியங்களில் பயங்கரமான வெற்றி, மன சந்தோஷம். ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்கிறேன், சிம்மத்துக்கு ஜிப்லாக்ல இருக்கணும். நீங்கள் எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் சரி திறக்கவே கூடாது வாயை. எந்த விஷயமே சொல்லி பண்ணக்கூடாது, சொல்லாமல் பண்ணணும். அப்படி பண்ண அவ்வளோ ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். நிறைய மனசில் சிந்தனைகள் ஓடும், ஆன்மீக எண்ணங்கள் ஜாஸ்தியாகும். ரிஷி முனி சன்னியாசிகள் வழிபாடு செய்யக்கூடிய பிராப்தம், நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய பிராப்தம், மிகப்பெரிய மாற்றங்கள். நிறைய பேர் இன்ப சுற்றுலா போறது கிடையாது, ஆன்மீக சுற்றுலாவா போடுவாங்க. திவ்ய தேசங்கள்லாம் போயிட்டு வர்றது, நிறைய கோவில் காரியங்களுக்கு ஈடுபடுவது, இந்த மாதிரி பல மாற்றங்கள் பொதுவாக சிம்மத்துக்கு ஏற்படும். இட்ஸ் a வெரி குட் டைம், பட் அன்டிஸ்க்ளோஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு கிளாசிஃபைடா இருக்கணுமோ, எந்த அளவுக்கு வந்து சீக்கிரட்டா உங்க வாழ்க்கை இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. ஏன்னா பொறாமப்படும், கண் திருஷ்டி விழுகும். அஷ்டமத்துல சனி இருக்கும்போது குரு கனெக்ட் ஆகும்போது திருஷ்டிஸ்தானம் அதிகரிக்கும். அதனால வந்து எங்க போனாலும் சரி, நான் பார்த்தியா எப்படி இருக்கேன், என் பையன் பார்த்தியா அப்படி இருக்கான் அப்படின்லாம் வந்து நம்ம சந்தோஷமா சொல்லக்கூடாது. ஓகேங்க போதுங்க அப்படின்னு டீசெண்டா நிறுத்திக்கணும். புலம்ப கத்துக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் சிம்மத்துக்கு. நல்லா இருப்பீங்க, தெரியுமா இருங்க. இந்த சிம்மராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள். பரிகாரஸ்தானம்னு சொன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரிஷி முனி சன்னியாசிகள் யாராலும் சரி, மகாபரிவராகட்டும், ஸ்ரீமன் மத்வாச்சாரியராகட்டும், ராமானுஜராகட்டும், ஏதோ ஒரு ரிஷி முனி சன்னியாசிகளுக்கு பாத பூஜை செய்வது, அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை செய்வது. பாத பூஜைன்னா பெரிய சமாச்சாரம்லாம் இல்லை. ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கணும், அம்மா அப்பா கால் பாதத்தை உள்ள வைக்கணும், ஜலத்தை ஊற்றணும், ஜலத்தை எடுத்து தலையில புரோக்ஷன் பண்ணி 2 கண்ணுக்கு டச் பண்ணிங்கன்னா போற வேலை முடிச்சது. இதுதான் பாத பூஜை. மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், உங்க ஜென்ம நட்சத்திரம் வர அளவுக்கு பண்ணலாம். 100% நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இல்ல வேற கோவில் பரிகாரங்கள் மாதிரி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, அனந்த சயனன் பத்மநாபன் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணீங்கன்னா செம்ம மாற்றம் கொடுக்கும். நல்லா இருப்பீங்க, தைரியமா இருங்க. சிம்மராசி நேயர்களுக்கான பெர்சன்டேஜ் சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 70% இருக்குமா, பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 85% நல்லா இருக்கு. தைரியமா இருக்கலாம். மோர் தேன் எனஃப், போதும். இல்ல மோசமான நிலைமை இருந்து நல்லா இருக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க, அதனால மோர் தேன் எனஃப்ன்றாங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு இப்போ டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும், நிறைய பேருக்கு இருக்கிற வேலையில பல சண்டைகள் ஏற்பட்டிருக்கும். சுச்சுவேஷன் சூழல் எப்படின்னா ஒரு பெரிய சூழ்ச்சினால நீங்கள் வெளியே வந்திருக்கக்கூடிய பிராப்தம், இல்லை வேலையை விட்டுறலாம் அப்படிங்கிற நிலைமை நமக்கே உருவாயிருக்கும். அதாவது மெயின் பதவி பறிபோகும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் இருந்தீங்க. நிறைய பேர் வந்து கால் அடிபடுறது, இல்லை வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கர்ம காரியங்கள் செய்வது, ரொம்ப க்ளோஸான நண்பர் இறப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக வந்து கன்னிக்கு ஏற்பட்டிருக்கும். பொதுவாக சொல்லணும்னா மன வேதனையில் திக்கு முக்கம் ஆடிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் கன்னிராசி நண்பர்கள் உண்மையாகவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. நான் அதை சொல்லி ஆகணும். லாபஸ்தானத்துக்கு குரு வர போறார், சனி திரிகோணத்தில் இருக்க போறார், எதிரியை ஜெயிக்கக்கூடிய பிராப்தத்தை ராகு கொடுக்குறார். இதுக்கப்புறம் என்ன வேணும்? உங்களுடைய ட்ரைலர் வந்து பிப்ரவரிக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரைலர் தெரிஞ்சிடும் அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பலமான ஸ்தானம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இட்ஸ் அ கேக் வாக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் கன்னிக்கு ஏற்படும். நிறைய கஷ்டங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. கிஃப்டாக வரும். லாபஸ்தானத்தில் குரு வந்துட்டான், கிஃப்டாக வரும். திடீர்னு வருவான். யாரோ எங்கள் அத்தான் துபாயிலேருந்து வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டை கொடுப்பாரு, என்ன ஐஃபோன் வாட்சை கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய தானங்கள் ஏற்படும். மெயினாக பெண்கள் மூலியமாக அதிர்ஷ்டம் ஏற்படும். பெண்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. லாபஸ்தானத்தில் குரு வந்துன்னா நிறைய பேருக்கு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தீசிஸ் வரும். அதாவது டாக்டரேட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த தீசிஸ் முடிச்சுட்டு டாக்டரேட் வரக்கு நிறைய பேர் ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு டீச்சிங்கில் பெரிய பிளேஸ்மெண்ட்டுக்கு போவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வங்கிகளில் பெரிய ஒரு பொறுப்பில் வருவாங்க. இன்ஃபேக்ட் இந்த டைம் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விபி மாதிரி, டைரக்டர் மாதிரி, இந்த பெரிய பெரிய போஸ்டிங்லாம் வரணும்னா குரு ஸ்தான பலத்துக்கு நல்லா இருக்கணும். இதெல்லாம் நடக்கும். நிறைய லாபங்கள் வரும், எதிர்பாராத லாபங்கள். நிறைய பேர் கன்னிராசியில் பிறந்தவங்க கோர்ட்டில் கேஸை ஜெயிப்பீங்க. நிறைய பேருக்கு இன்னல்கள், சிக்கல்கள், வாக்குவாதம்லாம் நிறைய பேருக்கு மறுமணம் ஆகும்.
நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறது, கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இப்போ கிளியர் ஆகிடும். ஒரு நண்பருடைய ஹெல்ப் பயங்கரமாக இருக்கும். உறுதுணையாக பல காரியங்களை நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கன்னிராசி நண்பர்களுக்கு கிளாஸாக நடக்கும். லைஃப்பில் இந்த மாதிரி டைம்லாம் மறுபடியும் வருமானு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்லா. நிறைய பேர் கார் வாங்குறது, நிறைய பேர் வீடு பத்திரங்கள் வீட்டுக்கு வருது, அப்பா மூலியமா நடக்க வேண்டிய நிறைய நல்ல காரியங்கள் நமக்கு நடக்கிறது, பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு சொல்லி கன்னிராசி நண்பர்களுக்கு புது வரவுகள் ஏராளமாக இருக்குன்னு சொல்லலாம். 2026 உண்மையாகவே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கை மிக அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இனிமேல் கஷ்டம் கிடையாது, வேலை போகாது, வேலையில் முன்னேற்றம் இருக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு ஏறத்தாழ நன்னா இருக்குன்னே சொல்லலாம். தொழில் தொடங்குனா தாராளமாக தொடங்க, சூப்பராக இருப்பீங்க. ஆண்கள் பெண்கள் பிஸ்னஸ் மேன் எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் நிலம் வாங்குறது கன்ஃபார்ம், தைரியமாக இருங்க. கன்னிராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள். முதல் விஷயம்னு சொல்லிடுறேன். லாபஸ்தானத்துக்கு எப்போ குரு வருதோ இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொல்லுவோம். இஷ்டம் அப்படின்னா பிடிச்ச கடவுள். உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச கடவுள் இருப்பாங்க. சில பேருக்கு முருகப்பெருமானா இருக்கலாம், சில பேருக்கு அம்மனா இருக்கலாம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சாய்பாபாவா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கடவுள். சில பேருக்கு காவல் தெய்வம் சொல்லக்கூடிய கருப்பராயனா இருக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. உங்க குலதெய்வமா இருக்கலாம், உங்களுக்கு சில பேருக்கு ஸ்ரீகிருஷ்ணனா இருக்கலாம். ஸோ அந்த தெய்வத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிட்டிங்கன்னா போகிறோம், லைஃப்ல நல்லா முன்னேற்றம் கொண்டு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் பட்டுன்னு முடிப்பீங்க, தைரியமா இருக்கும். ரொம்ப ஈஸியா போயிடுச்சு கன்னிராசி நேயர்கள். இப்போ கன்னிராசி நேயர்களுக்கான பர்சன்டேஜ். சூப்பர். சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி 85 பாரபட்சமே இல்லாமல் நல்லது போடுவார். சூப்பரா இருப்பீங்க, தைரியமா. நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவ் மோட்ல போயிட்டு அதுக்கப்புறம் அஃபென்ஸ் எடுக்கணும். இப்படிதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் 2026. புது மாற்றங்கள் வரும், தாராளமா எடுத்துக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இதுதான் செட் ஆகும்னு சொல்லக்கூடாது. வர மாற்றத்தை எடுத்து இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படும். ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு செம்ம டைமு, பொருளாதாரம் நல்லா முன்னேற்றம் கொடுக்கும், எடுத்த காரியங்களை வெற்றி உண்டு, கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும். சங்கர் படம் மாதிரி உங்களுக்கு, பாலா படம் மாதிரி இல்லாமல் சங்கர் படம் மாதிரி நல்ல படம் கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. நல்லா இருப்பீங்க, தைரியமா இருக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள். உங்களுக்கு பரிகாரம்னு சொன்னால் ஆஞ்சநேயரை தான் வழிபாடு. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகின்மத ராம தூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபு. ஆஞ்சநேயரை கெட்டியா பிடிச்சுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போங்க, வெண்ணெய் காப்பை கொடுங்க. அவர் ஹிருதயத்துல வெண்ணெய் வச்சிங்கன்னா உங்க பிரச்சனை இருந்ததுன்னா வெண்ணெய் கருகும் போது உங்க பிரச்சனையும் தீரும். அதனால ஆஞ்சநேயரை பிடிச்சுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க. துலாம் ராசி நேயர்களுக்கான பர்சன்டேஜ். சந்தோஷத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கம்மி தான். ஓப்பனாக சொன்னால் ஒரு 70% கொடுக்கலாம், 65 தான் கொடுக்க முடியும். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய சந்தோஷம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேலை, பொருளாதாரம், ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இதில் தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கும், திருப்தி கம்மியாக இருக்கும். ஆனால் பொருளாதாரம் கும்முன்னு இருக்கு. 90%. துலாத்துக்கு இப்போ வேண்டியது பணம் தான். சந்தோஷம் இழந்தாலும் பணம் போதும்னு நினச்சிப்பீங்க. இதுதான் சுச்சுவேஷன், நல்லா இருப்பீங்க, தைரியமா இருக்கு. இருக்கிற அடியே பயங்கர அடின்னு சொன்னா நான் சொல்லுவேன் நிறைய இடத்துல. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அன்டிஸ்பியூட்டபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா விருச்சிகம் தான். இவங்க அடுத்த க்ஷணம் என்ன பண்ண போறாங்கன்னு நம்மளால புரியாது. என்ன சொல்லலாம், ஒரு டைம் பீரியட்ல எப்படி சொல்லலாம், காலையில எந்திரிச்சா இவங்க வந்து கிட்டத்தட்ட அந்நியனா இருப்பாங்க, மத்தியானம் 11 to 2 மணி ரெமோவா இருப்பாங்க, சாயந்தரம் கேட்டா அம்பி மாதிரி இருப்பாங்க. டே உண்மையா நீதானா இல்லை வேற யாரா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் மெயினா விருச்சிகராசி நண்பர்கள் இருப்பாங்க. அஷ்டமத்துல குரு வரும்போது பேரை கெடுத்திருக்கும், தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்துருக்கும், நிறைய வாக்குவாதங்களை கொடுத்துருக்கும், அன்னெசரியா ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிற மாதிரி, நிறைய இடத்துல ட்ராப்ல போய் மாட்டிக்கிறது. நிறைய இடத்துல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மோசமான ஜாதகங்களா இருந்தால் சிறைவாசம் போகக்கூடிய நிலைமைக்குள்ள வந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் மனைவியாக இருந்தால் கணவராக இருந்தால் மனைவி, அவங்க ஹெல்த் பயங்கரமாக அடி வாங்கிருக்கும். ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற நிலைமையில பண்ண முடியாமல் தவிக்கிறது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் விருச்சிகத்தை வந்து மாறி மாறி ஊமக்குத்தா குத்தி இருக்குன்னு சொல்லலாம். இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி இப்படிலாம் குத்திரும். ஆனால் இட்ஸ் அன் அமேசிங் டைம் பீரியட் ஃபார் யூ. எப்போன்னா ஜூனுக்கு அப்புறம் டில் February வரைக்கும் சூப்பராக அத்திச்சாரமாக குரு போகிறான், அதனால் நல்லது பண்ணிடுவான். மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம் மட்டும் கொஞ்சம் கப்பு சிப்புன்னு இருந்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடும். ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறதே வேற இடத்துக்கு தான், வேற ஜோனில் தான். பாக்யஸ்தானத்துக்கு குரு இருக்கும்போது தெய்வ அனுகிரகம் கும்முன்னு இருக்கு. ஃபுல் ஃபோக்கஸ் உங்க மேலே தான், ஃபுல் லைட் உங்க தான், நீங்கள் தான் டாக் ஆஃப் த டவுன். அப்படி மாறும். நிறைய பேர் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, கோவில் கட்டுறது, தான தர்மங்கள் செய்யறது, ப்ரொஃபஸர் ஆகிறது, கல்யாணம் ஆகிறது, குழந்தை பிராப்தம் கொடுக்கறது, ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும். விருச்சிகத்தில் பிறந்த பல பேர் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பும் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பார். எந்த பூர்வீகத்தில்
ஒரு ஆண் பிறந்தாரோ உங்க வீட்டுல முன்னோர்கள் பிறந்தாங்களோ அவங்களே மறுபடியும் வந்து குழந்தையா பிறப்பாங்க. அதனால ஆண் குழந்தை வாரிசு உண்டு. நிறைய பேர் குழந்தை பிராப்தம்லாம் கஷ்டப்படுவீங்க. பாக்கியத்துல குரு வரும்போது குருவுடைய பார்வை பலத்தினால குழந்தை ஏற்படும். அது விருச்சிகத்துக்கு செம்ம டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன பண்ணாலும் தப்பிச்சிருவீங்க. கெட்ட பேரே இருக்காது, எல்லாம் காலி, எல்லாம் ஸ்லேட்லாம் அழிச்சிட்டு புதுசா வந்து சூப்பர் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். உங்க லைஃப் மாறுறதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். ரெண்டாவது 4ஆம் இடத்துல கூடிய ராகு என்ன பண்ணுவாரு? பெரிய விஷயங்களை ஆசைப்பட வைப்பார். பெரிய பில்டிங், பெரிய ப்ரொடக்ஷன், எதுவாக இருந்தாலும் ரொம்ப பெருசா பிளான் பண்றது. சின்னதெல்லாம் இல்லை சார், நோ பண்ணா பெரிய ஹீரோயின், பெரிய அப்படி அப்படி பெத்த அப்படிங்கிற மாதிரி போகும். புரியுதா நான் சொல்றது? அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை பொதுவாக கொடுக்கும். அந்த எண்ணம் என்ன பண்ணா அந்த எண்ணத்துக்கு உயிர் ஊட்டக்கூடிய ஒரு நிலைமைகள்ல குரு உங்களுக்கு கனெக்ட் கொடுக்குறாரு. அதனால நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு, பூர்வீகத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கு. இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணா போதும், ஜெயிச்சிடலாம். இல்லை சார் நான் அப்படியேதான் இருப்பேன்னா கண்டிப்பா யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. அதனால உங்களால முடியுங்கிறது உங்களுக்கே தெரியும். எடுத்த காரியங்களை வெற்றி கொடுக்கும். கண்டிப்பா ஜெயிப்பீங்க, தைரியமா இருங்க. இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள். சூப்பர். அதாவது முதல் விஷயம், பாக்யஸ்தானத்துல குரு வரும் பொழுது முன்னோர்கள் எந்த இடத்துல வாழ்ந்தாங்களோ அந்த இடத்துல முக்கியமான கோவில் சமாச்சாரம் இருக்கும். ஒரு பெண் தெய்வத்தின் வழிபாடு இருக்கும். அந்த பெண் தெய்வத்தின் வழிபாடை தொடர்ந்து பண்ணணும். 5 பேர் சுமங்கலிகளை வீட்டுக்கு கூப்பிட்டு சுமங்கலி பிரார்த்தனை மாதிரி பண்ணி கண்டிப்பா வெள்ளி தானம் பண்ணணும். இல்லைன்னா பக்கத்துல கூடிய அம்பாள் கோவில், அம்பிகை கோவில், அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில், இல்லைன்னா பக்கத்துல கூடிய லிங்கேஸ்வரி கோவில், எதுவா இருந்தாலும் சரி அம்மன் ரூபத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு கொண்டு போய் வெள்ளி தானம் பண்றது. நான் சொல்றது 1 கிராம் வெள்ளி. நான் டன்னு கணக்கில் கொடுக்க சொல்ல, 80 ரூபா 90 ரூபா வரும். அதை பண்ணாலும் சரி நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சூப்பரா இருப்பீங்க. இவங்களுக்கான பர்சன்டேஜ் 90 சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி ரெண்டும் சரிசமமாக 90% செம்மையா இருக்கு. நல்லா இருப்பீங்க. ஆஹா, விருச்சிக ராசிக்காரர், கடக ராசிக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர் ஃப்ரெண்ட் பிடிச்சி வச்சுக்கலாம். கண்டிப்பா. தனுசுக்கு இவ்வளவு நாள் ஒரு தினுசாதான் இருந்தீங்கன்னு சொல்லலாம். குரு பார்வையில் உட்காந்துருக்கனால என்ன வேணா பண்ணலாம், ஜெயிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதெல்லாம் ஜெயிக்கவும் செஞ்சிருப்பீங்க. இப்ப குரு வந்து உங்களுக்கு மாறுறாரு. அஷ்டமஸ்தானத்துக்கு குரு போறாரு. ஒரு சில பேருக்கு அஷ்டமத்துக்கு குரு போகும்போது உடம்புல பிளட் சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்கள் கொடுக்கும். கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல சில பிரச்சனை கொடுக்கும். என்ன எதிர்பார்க்குறோமோ அது கொஞ்சம் தள்ளி நடக்கும். அஷ்டமத்துல குரு போனா பயப்படக்கூடாது. இந்த டைம் பீரியட்ல என்னன்னா வீட்ல இன்வெஸ்ட் பண்ணிடணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு லெவல்ல நம்ம பெருசா பிளான் பண்றோங்கனால அகலக்கால் வைக்காம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அஷ்டமத்துல குரு போகும்போது திரிகோணத்துல வந்து உங்களுக்கு குரு உட்காந்துருக்கு, சனி உட்காந்துருக்கு, 3ஆம் இடம் உபயஸ்தானத்துல ராகு உட்காந்துருக்கு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு பயங்கர தைரியமா இருப்பீங்க. பலிஷ்டம்னு சொல்லுவோம். அப்படின்னு அர்த்தம் வாடா பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம். அது வந்து உங்களுக்கு தனுசுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது பெரிய விஷயத்தை ஆசைப்பட வைப்பார். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து செயல்படக்கூடிய விஷயங்கள் அதிகமா இருக்கு. அது அஷ்டமத்திலே இருக்கறனால தாயாருடைய உடல்நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, பெரியமாவா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், இவங்க ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. பொருளாதாரத்துல செம்ம முன்னேற்றம் கொடுக்கும். எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத வரக்கூடிய அதிர்ஷ்டம். அதாவது இருக்கிற வேலையிலேருந்து இன்னும் டக்குன்னு இன்னொரு சப்கான்ட்ராக்ட் மாதிரி இன்னும் கிடைக்கும், பெருசா ஒன்று கிடைக்கும், உடனே ஜம்ப் அடிச்சிருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேர் தூங்குற மாதிரி எண்ணங்கள் வரும். அந்த தூங்கல்லாம் வந்து வெளியே போயிடும். புது விஷயங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா எதுவுமே வெளியே சொல்லக்கூடாது. எந்த விஷயத்தையுமே நீங்க ரகசியமாக வைத்துக் கொள்ளும் போது, எந்த விஷயத்தையுமே ரகசியமாக சொல்லும் பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். என்ன பண்ணும், எப்பவுமே கையில வந்து 2 விஷயங்களை கையில வச்சுக்கலாம். ஒண்ணு கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவோம், அது. 2வது குங்குமம், தாழம்பூ குங்குமம். இது 2மே கையில வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், தோஷங்கள் கழியும், திருஷ்டிஸ்தானம் நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் கையில வச்சுக்க நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருக்கோம். முக்கியமான விஷயங்களே பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓப்பனா சொல்லாம பண்றது. எதுவுமே சந்தோஷமா யதார்த்தமா இருக்கேன் சார், நமக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. கூட இருக்கிறவனே போட்டு கொடுத்துருவோம். அஷ்டமத்துல குரு இருக்கும்போது எவன் போட்டோன்னே தெரியும், டே நீதானடா அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதனால நம்ம தான் வந்து கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி அனுசரிச்சு போறது ரொம்ப முக்கியமானது. எல்லா விஷயம் கரெக்டா செட்ரைட் ஆகும். ரொம்ப நம்ம இது பண்ணிடுவோம் அது பண்ணிடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணக்கூடாது. ஆனா அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டமா வரும். சில பேருக்கு இந்த டைம்ல வந்து லாட்டரிலாம் அடிக்கும். துபாய் வாழ் மக்களுக்கு சொல்றேன், லாட்டரி அடிக்கக்கூடிய பிராப்தம், உயில் வரக்கூடிய பிராப்தம், பசங்கனால அதிர்ஷ்டம் வரக்கூடிய பிராப்தம். இதுல இன்னொரு சமாச்சாரம், சின்ன ஒரு இக்கு இருக்கு. பசங்க லவ் மேரேஜ் பண்ணி போகக்கூடிய பிராப்தம். உங்களுக்கே தெரியாம ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். அதனால தர்மத்துக்கு மீறி எந்த காரியமா இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம பக்கத்துல இருந்து பண்ணாம கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ தனுசுக்கு மோரலஸ் கமர்ஷியலா சக்சஸ் கொடுக்குமே தவிர சந்தோஷத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பார்த்துக்கணும்.
தனுசு ராசி நேயர்களுக்கான பரிகாரங்கள். பரிகார ஸ்தானம்னு சொல்லலாம் மிருத்யுஞ்சய ஜபம். மிருத்யுஞ்சய ஜபத்தை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வியாழக்கிழமை மத்தியானம் உபவாசம் இருக்கணும். இருந்து அன்னதானம் செய்யணும். ஒன்று நீங்கள் லெமன் சாதம் கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. எந்த விஷயத்த ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பிறக்கும். தைரியமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கான பர்சன்டேஜ் சந்தோஷத்தின் அடிப்படையில் 70% ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓகே. பொருளாதாரத்தின் அடிப்படையில் 80% இருக்கிறது நல்லா இருக்கு. மகர ராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று, எவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணாலும் நெகட்டிவாக இருந்திருக்கும். நிறைய கடன் போய் வாங்கியிருப்பாங்க. வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம எதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. கேஸுக்காக போயிருப்பீங்க. பஞ்சாயத்தாக இருக்கும். எவனுக்கும் அனாமத்த போகக்கூடிய பணம் எங்கேயாவது கொண்டு போய் கொடுக்கறது. நமக்கு தெரியும் இது தப்பு, கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் மிரட்டுறான், கொடுத்தான் ஆகணுங்கிற நிலைமை. அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக மாறக்கூடிய பிராப்தம் மகரத்துக்கு. இப்போ என்னென்னா ஃபுல் ஃபோக்கஸ், தெய்வ அனுகிரகம் அப்படி இருக்குது. ஏன்னா ஸ்தான பலம்ங்கிறதோட பார்வை பலம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம். நிறைய பேர் வந்து இப்போது வீட்டில் கல்யாணம் நடக்கலைன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறக்கும். லைஃப்பில் ஹெல்த் நல்லா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா முன்னேற்றத்துக்கு. ஏன்னா குரு பார்வை இருக்கும்போது ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நேச்சுரலாகவே மாறும். சில பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கனால பார்த்தீங்கன்னா 55 வயசு ஆனாலும் சும்மா பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பாங்க. 40 வயசு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா உண்மையாகவே 55 அப்படி யாருக்குன்னா அவங்களுக்குலாம் குருவுடைய பார்வை வந்து பயங்கரமாக இருக்கும். இன்னொன்று, எந்த விஷயத்த நீங்கள் சொன்னாலும் மரியாதை கிடைக்கும். இடம் மாறுறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். எல்லாருக்கும் அப்படி கொடுக்காது. ஆனால் மகரத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திரிகோணத்திலே சனி உட்காந்துருக்கனால நிறைய பேருக்கு மனைவி பேர்ல வீடு வாங்குவது, கணவர் பேர்ல வீடு வாங்குவது, கணவருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது, கடல் தாண்டிய பிரயாணம், ஒரு சில பேருக்கு வெளியூர் போறது, வேற ஊருக்கு போறது, வேற நாட்டுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லைஃப், நல்ல கரெக்டாக கான்செப்ட் பண்ணால் நல்ல படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், மரியாதை என்ன வேணுமோ அது கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஜூன் வரைக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து இருந்துக்கிறது பெட்டர். என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கே குரு பார்வை வருதுன்னா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பொன்னான ஆண்டு. ஜாக்பாட்டில் நீங்களும் இருக்கீங்க. 2026 சொல்லும்போது உங்களுக்கும் அது நல்ல டைம் ஆரம்பிக்கிறதுங்கிறது கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தான் மிக அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். மனைவிக்கு நிறைய தங்கம் வாங்கி போடுவீங்க. கண்டிப்பா நிறைய வஸ்திரங்கள், புது புது புடவெல்லாம் வாங்கி கொடுக்கறது, புகழ்ந்து தள்ளுறது. குருஸ்தானம் இருக்கும்போது தான் மனசு விட்டு பேசுவாங்க. குரு ஜாதகத்துல நல்லா பிளேஸ் ஆயிருந்ததுன்னா நீங்க பண்ணி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உம்முன்னு போக மாட்டாங்க. இப்ப குரு உங்களுக்கு ஸ்தான பலத்துல டைரக்டா பார்வையை கொடுக்குது. 100% உங்களுக்கு பெரிய பாராட்டுகள் குவியும். வாழ்க்கை துணைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னா அது முடிஞ்சிடும். ஆனால் நிறைய மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் மட்டுமே ஏற்படக்கூடிய ஃபேண்டாஸ்டிக்கான ஆண்டுன்னா 2026 மகரத்துக்கு தான், நோ டவுட். மகர ராசிக்கான பரிகாரங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்றது முதல் பரிகாரம். ரெண்டாவது 2 விஷயம் சொல்லுவோம். பூவராக சுவாமியை வழிபாடு பண்றது நல்ல மாற்றத்தை, லைஃப்ல பிரச்சனைகளை அப்படியே தவிர்க்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். தைரியமா இருக்கலாம். இவங்களுக்கான பர்சன்டேஜ் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75 சொல்லலாம். பொருளாதார ஏற்றம் 95 சொல்லலாம். சூப்பரா இருப்பீங்க. எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. தைரியமா இவ்வளவு நாள் வந்து திரிகோணத்துல குரு உட்காந்து எதை பண்ணாலும் சரி கையை பிடிச்சி போகாத, கீழே விழுந்துருவ, அந்த சைடு போகாத விழுந்துருவ, இப்படி பண்ணாத அப்படின்னு அறிவுரை சொல்லக்கூடிய நிலைமைகள்ல நமக்கு நெகட்டிவா இருக்கக்கூடிய நிலைமைகள் தடுக்கக்கூடிய ஸ்தானம் குருனால ஏற்பட்டது. ஆனா இப்ப என்ன நிலைமைன்னா, குரு கிளம்பிட்டார். தேவையில்லாத பகை ஏற்படும். ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த் பார்த்துக்கணும். ஹெல்த்தும் சரி, ஃபேமிலியும் சரி. நெக்ஸ்ட் 1 இயருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் 1 இயர் 2027 மே வரைக்கும் உங்க ஹெல்த் பார்த்துக்கணும். அது ராகு ராசி லக்னத்தை உட்காரும்போது சின்ன டஸ்டா இருந்தாலும் உடனே ஜலதோஷம் பிடிச்சிக்கும், தலை வலி ஆரம்பிச்சுக்கும். சில பேருக்கு லங்ஸ்ல நீர் கோத்துக்கிறது, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா கம்ப்ளைண்ட், சில பேருக்கு வீட்டில் கட்டி மாதிரி வரக்கூடிய பிராப்தம். இதெல்லாம் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆஸ்பத்திரி சுற்றி போயிட்டே இருக்கணும். ஆனால் சமாச்சாரம் என்னன்னா, துட்டு வரும், துட்டு கொட்டும். திருப்பதியில் எப்படி கொட்டுதோ அந்த மாதிரி கொட்டும். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி, திரிகோணத்துல குரு உட்காந்துருக்காருன்னா பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, நல்ல வேலைக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு வேலையில நிரந்தரமா உட்காருது. அப்ப எதனால கெடும்? உங்க மனசுனால கெடும். ராகு ராசி லக்னத்துல உட்காந்துருக்காங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண், அதாவது தாயாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம், அவங்களோட ஹெல்த்ல ஒரு சின்ன கண்டம் வரக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண்டங்கள் கம்மியாகும். ஆனா மனசு மட்டும் நல்லா குழஞ்சுன்னு இருக்கும், கன்ஃபியூஷன்.
இதையோட பெட்டரா போயிருக்கலாம். அதாவது என்னன்னா எதுவாக இருந்தாலும் சரி இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம். இங்கிருந்து பார்த்தா ஆஹா சூப்பராக இருக்கேன்னு நினச்சிப்போம், அங்கே போனால் ஆஹா அதுவே நல்லா இருக்குன்னு நினச்சிப்போம். இந்த மாதிரி கன்ஃபியூஷனை கொடுக்கும். உங்கள் மனசு எங்கேயோ இருக்கக்கூடாது, எதில் இருக்கோ அதுதான். ஒன் ஸ்டெப் அட் எ டைம். கும்பத்துக்கு சொல்லக்கூடிய ஒரே வாக்கியம், ஒரே அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் கரெக்டாக எடுத்து வைக்கணும். நம்ம ஜெயிக்கணும், நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோதான் சமாச்சாரம். ராகு ராசி லக்னத்தை உட்காரப்படுத்து தேவையில்லாத எண்ணங்கள், யாரோ வந்து பேசுகிற மாதிரி இப்படிலாம் எண்ணங்கள்லாம் வரும். சிம்பிளாக சொல்லலாம். இப்போ டைம் பீரியட் பண்ண வேண்டியது குருமார்களை வழிபாடு பண்ணுறதோட பித்ருக்களை வழிபாடு பண்ணணும், முன்னோர்களில் இறந்தவங்களை வழிபாடு பண்ணணும். இல்லையா, பூதராஜர் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கார். அவரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி மொபைலில் வால்பேப்பராக வச்சுட்டிங்கன்னா கர்மாவாகட்டும், கடனாகட்டும், எந்த நோயாகட்டும், பில்லி சூன்யம் ஏவல் ஆபிச்சார பிரயோகம் எல்லாமே பட்டுன்னு வெளியே போகும். அந்தளவுக்கு மண், அதாவது அங்கே பிரசாதமே மண்ணு தான். நான் சொல்றது கும்பகோணத்தில் இருக்குது, இதை விட்டா அங்கே கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்குது, அங்கே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது எந்த விஷயமே நமக்கு பக்கத்தில் வராமல் அண்டாமல் இருக்கக்கூடிய பிராப்தம். நிழலை பார்த்து பயப்படக்கூடாது. இது வரும்னா வரும், அது தகுந்த மாதிரி நம்ம பேக்கப் எடுத்து ரெடி வச்சுக்கணும். ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்களாகட்டும், செயல்கூட விஷயங்களாகட்டும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கடன் தீர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கடன் தீரும், நோய் தீரும், பிரச்சனை கிடையாது. நம்ம இருக்கிற வேலையை கரெக்டாக காப்பாற்றிக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தால் போகிறோம். நல்ல முன்னேற்றம், 100% சக்ஸஸ் உண்டு, தைரியமாக இருக்கலாம். கும்பராசிக்கான பரிகாரங்கள். பரிகாரஸ்தானம் சொன்னால் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் பூதராஜர் வழிபாடு செய்வது, லைஃப் அப்படியே மாத்துறது, இருக்கிற பிரச்சனைகள் ஓய்வது, நல்ல முன்னேற்றம் கொடுக்குதுங்கிற மாதிரி மாறும். ஸோ தைரியமாக இருக்கலாம். கும்பராசிக்கான பர்சன்டேஜ். சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பெரிய சந்தோஷம், நான் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். சண்டை போடணும்னு எண்ணம் கொடுத்துட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர்கிட்ட சண்டை போடணும், தேவையில்லாம் அவங்கள நோண்டணும், ஏதாவது மைண்ட் வந்து சம்மந்தமெல்லாம் போகும். அதாவது சாதாரண சின்ன விஷயமா சொன்னாலும் பெருசா வலிக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா சின்ன ஊசி போட போறாங்கன்னா யானை மிதிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். யானை மிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா, டே போடுறது சின்ன ஊசிடா அப்படிங்கிற மாதிரி நிலைமை அப்படியே கொஞ்சம் தேவையில்லாம எக்ஸாகரேட் பண்ணிக்கிறது, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். அதனால சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 70% கொடுக்கலாம். பொருளாதாரம் நல்லா இருக்கும், அதனால வந்து உங்களுக்கு 90% வருமானம் வரும், நிறைய நல்ல விஷயம் நடக்கும், தைரியமா இருக்கலாம். 2026 ஹீரோவே மீனம் தான். ராசி லக்னம் அப்படின்னு சொன்னா அதுல சனி வக்கரமா இப்போ உட்காந்துருக்கு. ஜென்மத்துல சனி உட்காந்து திரிகோணத்துல வந்து குரு உட்கார போறார். என்ன வேணுமோ அது நடக்கும். அரசியல்ல பெரிய வெற்றி, பெரிய பதவி, கிஃப்ட் மூலியமா சில பேர்ல எம்பி இருக்காங்க பாத்தீங்களா, இப்போ ரீசன் அதெல்லாம் நிறைய பேருக்கு பெரிய வெற்றிகள் கொடுக்கும், குழந்தை பிராப்தத்தை கொடுக்கும், அந்யோன்யத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு மன வாழ்க்கை இனிமேல ரொம்ப சூப்பரா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எதெல்லாம் நமக்கு நடக்காதுன்னு இருக்குமோ அதெல்லாம் இப்போ நடக்கும். நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய ஒண்ணு, புது தொழில் ஆரம்பிப்பீங்க. கலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிளாஸா இருக்கும். ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும். கன்சல்டண்டா இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இப்போ பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது புதுவாக ஒரு விஷயத்த கத்துக்கிறதுங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. மீனத்தில் இருக்கிறவங்க அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நடிகர்கள் இருக்கீங்க, இல்லை வீட்டில் வந்து நான் ஹோம் மேக்கராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள்லாம் நல்ல வேலைக்கு போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். டீச்சிங்கில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முக்கியமான வங்கியில் போய் வேலை செய்யக்கூடிய பிராப்தம் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். எந்த விஷயத்த ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி நடக்காமல் இருக்கும் அதெல்லாம் இப்போ நடக்கும். அம்மா மூலியமா, சொந்தக்காரங்க மூலியமா ஒரு கெட்ட பேர், இல்லை நம்ம பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த பொறாமெல்லாம் ஏற்படாது. இப்போ நம்மனால முடியும், நமக்கு ஏற்படும், நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற எண்ணம். எல்லாருமே இப்போ கும்பல் கூடக்கூடிய நிலைமை. உங்களை பார்த்து தான் எல்லாமே தோட்டாக்கள்லாம் பாஞ்ச நிலைமைகள் இப்போ எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸாக சந்தோஷமாக நம்ம கூட இருக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ மன வாழ்க்கை மட்டும் கிடையாது, ஃபேமிலி கிடையாது, அதே மாதிரி பூர்வீக சொத்து கிடையாது, நிலம் கிடையாது, எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணால் போதும். ஜூன்லேருந்து உங்கள் வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்குது. வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவீங்க. வேற ஊருக்கு போகக்கூடிய பிராப்தம் உண்டு. நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் செம்ம முன்னேற்றம் இருக்குது. அதுக்கு மேலே ஹெல்த் நல்லா இருக்கும், மென்டல் ஹெல்த் கிளியர் ஆகும். சனி ஜாதகத்துல வக்கரமா இருக்கும்போது அவங்களுக்கு சொன்னல, நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், பேசினா குத்தம், பார்த்தா குத்தங்கிற நிலைமை மாறும். அப்ரிசியேஷன் கிடைக்கும், பாராட்டுக்கள் குவியும், இனிமேல் ரெகக்னேஷன் கிடைக்கும். இந்த மரியாதை எப்போ கிடைக்குன்னா குரு திரிகோணத்தில் இருக்கும்போது மரியாதை கிடைக்கும். இப்போ பெண் குழந்தை உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் கனெக்ட் ஆகி குரு கனெக்ட் ஆகும்போது பெண் குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். எதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ, வீட்டில் சொன்னாங்களோ, கூட இருக்கிறவங்க சொன்னானோ, இவன் எல்லாத்தையும் ஓரம் கட்டி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. மீனத்துக்கு இருக்கிறதுலே படு மோசமான டைமிங் இஸ் ஓவர், ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொன்னான். அடுத்த ஒரு வருஷத்துக்கு வஜ்ர கவச்சம் இருக்கு. வஜ்ர கவச்சம்னா என்ன அர்த்தம்? யுவர் ரெடி, வா பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு தைரியம், தெய்வம் அனுகிரகம். இன்னொன்று, நம்ம ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறோம்னா அது டக்குன்னு நடக்கிறது. டார்கெட் என்ன இருக்கோ அந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சப்போர்ட்டடாக அச்சீவ் ஆகும்.
இவ்வளோ நாளில் வந்து நம்ம தனியாக நீச்சல் அடிச்சுட்டு இருப்போம். இப்போ என்னன்னா நீச்சல் அடிக்கிறதுக்கு ஒரு இது கிடைக்கும். புரியுதா? யாரோ ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி மீனத்துக்கு நல்ல டைம் பீரியட். நிறைய பேர் தேசாந்திரம் போகிறது, விச் மீன்ஸ் நிறைய புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வருது, நதி நீர் ஆடுவது, நிறைய இன்பச்சுற்றுலா போயிட்டு வருது, ஹாலிடேலாம் போவீங்க மீனத்தில். நான் சொன்னால் நீங்கள் திட்டினாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்கவுங்க ஜாதகங்களுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக போவீங்க. சில பேர் ஊட்டி கொடைக்கானலும் நிறுத்திக்கலாம், சில பேர் சுவிட்சர்லாந்து போகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு நிலைமைகளுக்கு மாறும். ஆனால் நிறைய பேர் பண்ண வேண்டியது ஆன்மீகத்தில் மிக அதிகமான நாட்டங்கள் தூண்டும். நம்ம மனசுல சொல்லணும், இந்த சுவாமிக்கு போகணும், நம்ம இந்த கோயில் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். மரியாதை கிடைக்குங்க ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த மரியாதை கிடைக்க கிளியரா இருக்கும். ரெண்டாவது நிம்மதி கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் நல்லா தூங்குவீங்க. முகத்துல அந்த பாரம் இருக்காது, மனசுல அந்த ஏக்கம் இருக்காது, இது நம்மளால ஆகாது அப்படிங்கிற நிலைமை இருக்காது. 100% எல்லாமே அப்படியே டோட்டல் பிபி குறைஞ்சு அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை, மன சாந்தியா இருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புது வரவுகள் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. மீனத்துக்கு சூப்பர் டைமிங். 2026 செம்மையா இருக்கு. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். மீனராசிக்கான பரிகாரங்கள். பரிகார ஸ்தானம்னா கண்டிப்பா குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணும். நான் சொல்றது அகிலாண்டேஸ்வரி அம்மனை வழிபாடு செய்வது. திரிகோணத்துல சனி குரு கனெக்ட் ஆச்சுன்னா ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மனை போய் பார்த்துட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். லைஃப் அவ்வளோ ஒரு சுவாரஸ்யத்தையும் சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங் உங்களுக்கு ஆரம்பிக்கும். மீனராசி நேயர்களுக்கான பர்சன்டேஜ், அதாவது ரெண்டா சொல்லலாம். சந்தோஷத்தின் அடிப்படையில் 85% சொல்லலாம். ஏன்னா ஹெல்த் நல்லா இருக்குமே, மனசு சந்தோஷம் ஆகிடும். பொருளாதாரத்தின் அடிப்படையில் 90% ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. அதனால மீனத்துக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு. உங்களால் முடியும்னு நம்புங்க. தெய்வத்துடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். தெய்வம்